வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான காராக்கருணை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு காராக்கருணையை நல்லா நீள்வாக்கில் வெட்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அது கூடவே சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காராக்கருணையை இதில் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 3/4 வாசி வெந்து வரணும். 3/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். கொலையே வேகக்கூடாது, கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரியே நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்படி வெட்டினோம்னா நல்லா வெட்டுறதுக்கு வரும். நமக்கு கொலையே வேக வைக்கக்கூடாது. இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்குவோம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க காராக்கருணையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நமக்கு வறுவல் செய்யும் போது. இது போல் பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ பொரித்து எடுத்ததை ஒரு ஓரமாக வச்சுட்டு மிச்சம் எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு அதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 10 பூண்டு பல்லை இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த காராக்கருணையை சேர்த்துக்குவோம். இது கூடவே மசாலா தூள்லாம் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நம்ம உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே உப்பு அதில் சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அடுப்புலேயே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியான ஒரு காராக்கருணை ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டு கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான இந்த காராக்கருணை ஃப்ரையை நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.